தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது குறித்த தன்னோட கருத்தை பகிர்ந்துகிறதுக்காக திருப்பூர் ஏற்றுமதியாளர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் முத்துரத்தினம் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தமிழக அரசின் முதல் பட்ஜெட் பற்றி உங்க பார்வை என்ன? வணக்கம் மேடம். இப்ப இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தத்துல தமிழகத்துல சிறு குறு நடுத்தர துறையில பாதுகாக்கிற மாதிரி இருக்கு இந்த பட்ஜெட்ல அப்படி நாங்க எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே பூர்த்தி ஆகிற மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அளிக்குது. ஏன்னா அதிகமான சிறு குறு நடுத்தர தொழில் உள்ள மாநிலம் தமிழகம். இது கடந்த காலங்களில் பெருமளவு பாதிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த புதிய அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கிய பங்களிப்பே பாத்தீங்கன்னா தொழில் மாவட்டங்கள் 100% தொழில் மாவட்டங்கள் புதிய அரசை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்க முதன்மையா இருந்தோம். ஆனா எங்களுக்கு தேவையான எந்த ஒரு அறிவிப்பு இல்லைங்கிறது பெரும் ஏமாற்றமா இருக்கு. குறிப்பாக ஜவுளி தொழில் பெரும் ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கு இந்த பட்ஜெட்லிங்க. ஹலோ சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. கடந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட்ல எந்தெந்த துறைகளுக்கு போதிய கவனம் இல்லாமல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மெயின் தமிழ் இந்தியாலே ஜவுளி தொழில் அப்படின்னாவே முதன்மை மாநிலங்கிறது தமிழகங்க. தமிழகத்துல முதன்மை தொழில் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு அடுத்தபடியா இருக்கிறது ஜவுளி தொழிலுங்க. அது குறிப்பா இந்த கொங்கு மண்டலங்கள் பாத்தீங்கன்னா திருப்பூர், கரூர், ஈரோடு, சேலம் எல்லாமே அனைத்து வகையான ஜவுளி உற்பத்தி நகரங்கள். இது எல்லாமே சிறு குறு நடுத்தர தொழில் செய்வர்கள் அதிகமா ஈடுபடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பெருமளவு பாதிச்சு இன்னைக்கு தொழில் 50% தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பட்ஜெட்ல இதுக்கு உண்டான ஊக்கமும் இதுக்கு தேவைகளும் மாநில அரசு கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தோம். அப்படி இல்லை, இடம்பெறலைங்கிறது எங்களுக்கு பெரும் ஏமாற்றமா இருக்கு. ஏன்னா நம்ம தொழில் திருப்பூர்ல இருக்கிற திருப்பூர் மாதிரி இருக்கிற பிரிவாடை தொழிலா வேற மாநிலத்துக்கு இடம்பெயர மாதிரி ஒரு அபாயம் இருக்குங்க. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா இப்படி மாதிரி அந்த மாநிலத்து அரசெல்லாம் பல சலுகைகள் வழங்கி இந்த தொழிலை அங்க கொண்டு போற மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கிற நேரத்துல தமிழக அரசு இந்த பட்ஜெட்ல சிறப்பு கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். அப்படி எதுவுமே இடம்பெறலைங்கிறது பெரும் ஏமாற்றமா இருக்கு எங்களுக்கு. சார், 10 கோடி மதிப்பீட்டுல திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் உருவாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியா இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை ஆடை உற்பத்தியை ஊக்குவிக்க கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு பற்றி உங்க கருத்து என்ன சார்? இல்ல, இப்ப திருப்பூருடைய பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல பயர் அதாவது வர்த்தகருடைய இது அடிப்படையில் நாங்க பசுமை புரட்சி நாங்க வந்துட்டோம். அதே மாதிரி ஜீரோ டிஸ்சார்ஜ் அப்படி மாதிரி உலக அளவில் திருப்பூர் பாத்தீங்கன்னா வர்த்தகம் பின்னலாடை வர்த்தகம் பசுமை நிறைந்த நகரமா அது மாறிடுச்சுங்க. அதுக்கு 10 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவு, அது நம்ம பெரிய அளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கிற நொயில் நதியே நாங்க சீரமைக்கணும்னாவே அதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஏகப்பட்ட பணங்கள் போட்டு, அதாவது 100 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் நதியை தூய்மைப்படுத்த முடியுங்க. இந்த 10 கோடி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஏதோ திருப்பூர் தொழில்துறைக்கு கொடுக்கற மாதிரி ஒரு இதாத்தான் இருக்கு. அந்த உடைய இது எங்களுக்கு போதுமான அளவு இல்லை. ஏன்னா திருப்பூர் நாங்க வருடம் 1க்கு 1 லட்சம் கோடி நாங்க இங்க டர்ன் ஓவர் பண்றோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்த தொழிலாளர்களும் இங்க வேலை வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த தொழில் நகரத்துக்கு தொழிலாளர் குடியிருப்பு நாங்க எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருள் பருத்தி நம்ம தமிழக அரசு பருத்தி கொள்முதல் கழகம் ஒன்று உருவாக்கம் நாங்க நீண்ட காலம் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு இது இல்லை. இந்த 10 கோடி அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிறிய ஒரு இது கொடுக்கற மாதிரி இருக்கு. அது எங்களுக்கு பெரும் அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காது. எங்க தேவைகள் அதிகமா இருக்கு. இது அந்த தேவைங்கிறது 10 கோடிங்கிறது ஒரு சிறிய அளவா தான் நாங்கள் பாக்குறோம். இணைப்பில் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.